யாக்கோபின் பிரயாணம். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்தே நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளிச் செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். யாக்கோபு பெத்தேலிலே தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினார். அந்த பொருத்தனையை நிறைவேற்றுமாறு தேவன் யாக்கோபுக்கு நினைவுபடுத்துகிறார். யாக்கோபு மிகுந்த வேதனையிலும் துக்கத்திலும் இருந்தபோது அவர் தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணினார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்டான். யாக்கோபு இந்த பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்லுகிறார். யாக்கோபு கானான் தேசத்திற்கு வந்து 7 அல்லது 8 வருஷங்களாயிற்று. அவர் கானான் தேசத்திலே ஒரு நிலத்தை கிரயத்திற்கு வாங்கினார். கர்த்தர் தனக்கு கடைசியாக தரிசனம் கொடுத்த இடத்திலே யாக்கோபு தேவனுக்கு ஒரு பலிபீடம் கட்டினார். தேவன் இந்த ஸ்தலத்திலே யாக்கோபை இஸ்ரவேல் என்று அழைத்தார். தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு எல்லோஹே என் இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். யாக்கோபு தேவனுக்கு கானான் தேசத்திலே பலிபீடத்தை கட்டினாலும் அவர் பெத்தேலிலே தேவனுக்கு பலிபீடம் கட்ட மறந்து விட்டார். தேவன் யாக்கோபை நேசிக்கிறார். ஆகையினால் யாக்கோபு தன்னுடைய கடமையை மறந்து விட்டாலும் கர்த்தர் அவருக்கு அதை ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை நேசிக்கும் போது அவர் நம்முடைய கடமைகளை நமக்கு ஞாபகப்படுத்துவார். ஒருவேளை நம்முடைய மனச்சாட்சியின் மூலமாகவோ அல்லது தெய்வீக பராமரிப்புகளின் மூலமாகவோ அல்லது ஒரு சில சம்பவங்கள் மூலமாகவோ நாம் மறந்து போனதை கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்துவார். நாம் தேவனுக்கு பொருத்தனை பண்ணும்போது அதை கவனமாய் நிறைவேற்ற வேண்டும். நாம் பொருத்தனையில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். பொருத்தனை பண்ணிவிட்டு அதை நிறைவேற்றாமல் இருப்பதை விட பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நமக்கு நலமாயிருக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். பிரசங்கி 5:4-5. யாக்கோபு பெத்தேலிலே தேவனுக்கு பலிபீடம் கட்ட வேண்டும் என்று பொருத்தனை பண்ணினார். பெத்தேல் என்னும் பெயருக்கு தேவனுடைய வீடு என்று பொருள். தேவன் வாசம் பண்ணுகிற அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே நாமும் வாசம் பண்ண பிரியப்பட வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். சங்கீதம் 27:4. பெத்தேல் கர்த்தருடைய வீடு. அவர் அங்கே தங்கியிருக்கிறார். சங்கீதக்காரரைப் போல நாமும் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதை நாட வேண்டும். கர்த்தருடைய ஆலயம் நாம் வந்து போகிற ஸ்தலமாக இருக்கக்கூடாது. அது நாம் எப்போதும் தங்கியிருக்கிற ஸ்தலமாக இருக்க வேண்டும். பெத்தேலிலே பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும் என்று தேவன் யாக்கோபுக்கு ஞாபகப்படுத்துகிறார்.
யாக்கோபு தன்னுடைய பொருத்தனையை மறந்து விடுவார் என்று நினைத்து தேவன் அவருக்கு அதை மிகவும் தெளிவாக ஞாபகப்படுத்துகிறார். தேவன் யாக்கோபுக்கு சொல்லும்போது, நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடிப்போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்று சொல்லி அந்த சம்பவத்தையும் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறார். யாக்கோபு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறார். அவர் தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருக்கிற மற்ற அனைவரையும் நோக்கி, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் பிரயாணத்திற்கு தங்களை ஆயத்தம் பண்ண வேண்டும். இது உலக பிரகாரமான பிரயாணம் அல்ல. யாக்கோபின் பிரயாணம் ஆவிக்குரிய ஊழிய பிரயாணம். யாக்கோபு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பெத்தேலிலே ஒரு பலிபீடத்தை கட்டி தன்னுடைய பொருத்தனையை நிறைவேற்றப் போகிறார். யாக்கோபின் வீட்டாருக்கு அவர் கர்த்தருக்கு பண்ணின பொருத்தனை தெரியுமா அல்லது தெரியாதா என்பது இங்கு சொல்லப்படவில்லை. யாக்கோபு தன்னுடைய வீட்டாரை நோக்கி, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது அங்கே போவதற்கான காரணத்தையும் சொல்லுகிறார். யாக்கோபு தன் வீட்டாரை நோக்கி, எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளிச் செய்து நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபும் அவருடைய வீட்டாரும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய போகிறார்கள். அவர்கள் பெத்தேலிலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அங்கே அவரை ஆராதிக்கப் போகிறார்கள். பரிசுத்தமில்லாமல் கர்த்தரை ஆராதிப்பது இயலாத காரியம். தானும் தன்னுடைய வீட்டாரும் பெத்தேலுக்கு போகும்போது பரிசுத்தமாய் போக வேண்டும் என்று யாக்கோபு தீர்மானம் பண்ணுகிறார். யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் என்று சொல்லுகிறார். யாக்கோபு ஆபிரகாமை போலவே தன்னுடைய வீட்டாருக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆதியாகமம் 18:19. யாக்கோபின் வீட்டார் தங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட வேண்டும். அந்நிய தெய்வங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாதவை. அவை கர்த்தருடைய பிரமாணத்திற்கு புறம்பானவை. யாக்கோபின் வீட்டிலே அந்நிய தெய்வங்கள் இருப்பது ஆச்சரியமான காரியம். யாக்கோபுக்கும் அவருடைய வீட்டாருக்கும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி நன்றாய் தெரியும். ஆனாலும் அவர்களுடைய வீட்டிலே அந்நிய தெய்வங்கள் இருக்கிறது. யாக்கோபின் வீட்டாரைப் போல இக்காலத்திலும் ஒரு சில விசுவாசிகளின் வீட்டார் தங்களிடத்தில் அந்நிய தெய்வங்களை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கர்த்தரையும் ஆராதிக்கிறார்கள், அந்நிய தெய்வங்களுக்கும் தூபம் காட்டுகிறார்கள். அவர்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களிலே தெளிந்த சிந்தனை இல்லை. அவர்களிடத்தில் ஆவிக்குரிய குழப்பம் காணப்படுகிறது. இவர்கள் தங்களிடத்தில் உள்ள அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு தங்களை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். யாக்கோபின் வீட்டார் தங்கள் வஸ்திரங்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். சிமியோன், லேவி ஆகியோரின் கரங்களில் இரத்த கரை பிடித்திருக்கிறது. இவர்கள் இருவரும் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தியிருக்கிறார்கள். இவர்கள் தங்களை கழுவி சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். இவர்கள் தங்களுடைய இரத்தக்கரை படிந்த வஸ்திரங்களை மாற்றி தங்களை சுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். வஸ்திரங்களை மாற்றுவது என்பதற்கு இருதயத்தை மாற்றி சுத்திகரிப்பது என்று பொருள். இவர்கள் யூதருடைய மார்க்க சடங்காச்சாரத்தின் பிரகாரம் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இருதயத்தை சுத்தம் பண்ணாமல் வஸ்திரங்களை சுத்தம் பண்ணுவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு புதுப்பிக்கப்படும் போது அவர்கள் மெய்யாகவே சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். யாக்கோபின் வீட்டாரும் அவரோட கூட இருக்கிற மற்ற அனைவரும் யாக்கோபோடு கூட பெத்தேலுக்கு போக வேண்டும். பெத்தேலுக்கு போகும் முன்பாக அவர்கள் தங்களை சுத்திகரிக்க வேண்டும். யாக்கோபின் வீட்டாரும் அவரோட கூட இருக்கிற அனைவரும் யாக்கோபின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுக்கிறார்கள். யாக்கோபு அவர்களை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கல்வாரி மரத்தின் கீழ் புதைத்து போடுகிறார். இஸ்ரவேலில் விக்கிரகாராதனை ஒழிக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வீடாகிய பெத்தேலுக்கு போகும்போது சுத்திகரிப்பு மிகவும் அவசியம்.
விக்கிரகாராதனையில் பயன்படுத்தப்படாத காதணிகளை ஸ்திரீகள் அணிந்திருந்தார்கள். காதணிகள் பொன்னால் செய்யப்பட்டவை. வெள்ளி, செம்பு, தந்தம், மரம் ஆகியவற்றில் கற்களை பதித்து செய்யப்பட்ட காதணிகளும் அக்காலத்தில் இருந்தன. இந்த வசனத்தில் கூறப்பட்டிருக்கும் காதணிகள் விக்கிரகாராதனைக்கு உரியவை. ஆகையினால் அவற்றை தன்னிடத்தில் கொடுத்து விடுமாறு யாக்கோபு கூறுகிறார். விக்கிரகாராதனையில் இவை பயன்படுத்தப்பட்டதின் நிமித்தமாக ஏசாயா 3:20, ஓசியா 2:13 ஆகிய வசனங்களில் இவை கடிந்து கூறப்பட்டிருக்கிறது. விக்கிரகாராதனையில் இதை தாயத்துக்களாக கட்டினார்கள். இவை அசுத்த ஆவிகளிடமிருந்து தங்களை பாதுகாக்கும் என்று நம்பி ஜனங்கள் இதை தங்கள் காதுகளிலும் கழுத்துக்களிலும் கைகளிலும் இடுப்புகளிலும் அணிந்து கொண்டார்கள். யாக்கோபு தன்னுடைய வீட்டில் இருக்கிற அந்நிய தெய்வங்களையெல்லாம் கவனமாய் புதைத்து போடுகிறார். அவற்றை புதைத்து போடவில்லை என்றால் யாக்கோபின் வீட்டார் பெத்தேலில் இருந்து திரும்பி வந்த பின்பு அந்த அந்நிய தெய்வங்களை மறுபடியும் ஆராதிப்பதற்கு வாய்ப்புள்ளது. ஆகையினால் யாக்கோபு அந்த அந்நிய தெய்வங்களை கவனமாய் புதைத்து போடுகிறார். யாக்கோபும் அவருடைய வீட்டாரும் அவரோடு கூட இருக்கிற அனைவரும் பெத்தேலுக்கு பிரயாணம் புறப்படுகிறார்கள். அவர்களுக்கு கானானியர் மூலமாக எந்தவிதமான ஆபத்தும் வரவில்லை. அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருக்கிறார்கள். யாக்கோபின் வீட்டாரை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டாயிற்று. அதனால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருக்கிறார்கள். யாக்கோபு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவன் யாக்கோபை பாதுகாப்பதாக பல வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய உடன்படிக்கையை ஆபிரகாமோடு நிறைவேற்றி இருக்கிறார். அவர் ஈசாக்கோடு நிறைவேற்றி இருக்கிறார். தேவன் யாக்கோபோடு இதுவரையிலும் நிறைவேற்றி வருகிறார். தேவன் இனிமேலும் தன்னை பாதுகாப்பார் என்று யாக்கோபு தாராளமாக நம்பலாம். இஸ்ரவேலை குறித்த தேவனுடைய திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறும். நாம் தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். நம்முடைய கடமைகளை நாம் சரியாக செய்யும் போது நமக்கு தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும். யாக்கோபின் வீட்டிலே பாவம் இருந்தபோது அவர் தன்னை சுற்றிலும் இருந்த கானானியரை பார்த்து மிகவும் பயந்தார். தன் வீட்டில் உள்ள அந்நிய தெய்வங்களை அகற்றி போட்ட பின்பு யாக்கோபுக்கு இப்போது கானானியரை குறித்த பயம் இல்லை. அவர்கள் எல்லாரும் பெத்தேலுக்கு போகிறார்கள். யாக்கோபு கானான் தேசத்தாரை பார்த்து பயப்படவில்லை. கானான் தேசத்தார் யாக்கோபை பார்த்து பயப்படுகிறார்கள்.